கையில உன் கையால கூலிங் ஏதாச்சும் எடுத்துருவாங்க. வெயில்ல வந்தனா ஒரு மாதிரியா இருக்கு. சரி. கையில பாசுக்கு ஏதாவது ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. ரொம்ப சூடா இருக்காரு போல. என்ன ஆசானே, இப்போ எதுக்கு எதையும் பறி கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கவலைப்படாத, எங்கேயாச்சும் கண்டிப்பாக நமக்கு உதவி கிடைக்கும். எங்கடா இதுக்கு மேல உதவி கிடைக்கணும்னா அந்த கடவுள் தான் இறங்கி வரணும். நாம நம்பின மனுஷங்க யாரும் நம்மள நம்பல. யாருமே கை கொடுக்கலடா. இதுக்கப்புறம் யார் வந்து நமக்கு உதவ போறாங்க? ஆசானே, கயல் சிஸ்டருக்கு அண்ணனா இருந்துட்டு இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசலாமா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனையை கயல் சிஸ்டர் ஒத்தாளா இருந்து போராடி ஜெயிக்கல. நீங்க என்னன்னா இதுக்கே எப்படி ஃபீல் பண்றீங்க? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. கயல் மாதிரி என்னால இருக்க முடியாது. ஒரு பிரச்சனைன்னு வந்தா நிதானமா யோசிக்கிறதுல இருந்து அந்த பிரச்சனை எப்படி அணுகணும், எப்படி சமாளிக்கணும், அதுல இருந்து எப்படி வெளியில வரதுன்னு எல்லாத்தையும் கயல் தாண்டா சூப்பரா பண்ணுவா. நான் வேஸ்டடா. ஆசானே, நீங்க கயல் சிஸ்டர் மாதிரி இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றதுக்காக நான் அப்படி சொல்ல. அவங்கள மாதிரி தைரியமா பிரச்சனையை எதிர்த்து நில்லுன்னு தான் சொல்றேன். என்ன பண்றதுன்னு எந்த யோசனையுமே வரமாட்டேங்குதுடா. சரியா ஆசானே, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் ஈவினிங் ராமநாதனை வந்து பார்க்க சொல்லியிருக்காருல, அவர் போய் பார்க்கலாம். அவர் கண்டிப்பா உதவி பண்ணுவார் ஆசானே. எனக்கு நம்பிக்கை இல்லடா. எல்லாரும் மாதிரி அவரும் கை வச்சுட்டா என்ன பண்றதுடா? ஐயோ ஆசானே, நான் எது சொன்னாலும் நெகட்டிவா பேசினா எப்படி ஆசானே? மனுஷங்களுக்கு தான் மேல தன்னம்பிக்கையும் மற்றவங்க மேல நம்பிக்கை இருக்கணும் ஆசானே. ஒருத்தர் 2 பேர் உதவி பண்ணலனா யாருமே உதவி பண்ணாம போயிடுவாங்களா? பேசி பார்க்கலாம் ஆசானே. அப்படியும் உனக்கு நம்பிக்கை வரலனா பேசாம நான் போய் காசுமேல தியாக இருக்கார்ல, அவர்கிட்ட ஏதாச்சும் பணம் இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வரேன் ஆசானே. நான் அதான் அவர் போய் பார்க்குறேன்னு சொல்கிறேன் ஆசானே. கண்டிப்பாக அவர் உதவி பண்ணுவார் ஆசானே. நான் வாங்கிட்டு வரேன். நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா சாயந்தரம் 6 மணிக்கு ராமநாதன் என்ன பார்த்துட்டு பணம் கேளு. சரியா ஆசானே, நீங்கள் பார்த்து போங்க. நான் போயிட்டு வரேன், நீங்கள் போங்க. நான் ஃபோன் பண்ணுறேன் ஆசானே. இரு, ஆனந்தி என்ன இருக்கு சொல்றேன். ஆனந்தி, ஆனந்தி இங்க வா. வெங்காயத்தை நறுக்கி கொடு. ஐயோ அம்மா, நான் படிக்கணும். பரவாயில்ல, இத முடிச்சிட்டதுக்கு அப்புறம் படி. என்னம்மா நீ? குடுங்க, நான் வெட்டி தரேன். ஐயோ வேண்டாம் தம்பி, அதெல்லாம் நம்ம வேண்டாம். வீடு தானே அத்தை, பரவாயில்ல குடுங்க, நான் வெட்டி தரேன். வேண்டாம் தம்பி, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு? சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். படிக்கிற பள்ளி போய் டிஸ்டர்ப் பண்றீங்க. இப்ப குடுங்க சொல்றேன். சொன்னா கேளுங்க, வேண்டாம். போங்க, நீங்க போய் சமையல் வேலையா பாருங்க. ஆனந்தி, நீ போய் படி. மாமா இருக்கான்ல, போ, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா கிறுக்கு பயல, என்னடா வேலை இதெல்லாம்? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற? விட்டு அந்த வீட்டுக்கு வேலைக்காரன் ஆயிடுவ போல இருக்க. ஏண்டா சரவணா, அந்த கையில கிட்ட இருந்து அவ புருஷனை கட் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கிற. மா பாரு, இது சும்மா ஆரம்பம் தான். போ போ பாரு என் ஆட்டத்தை. என்னத்தையோ பண்ணி தொலை. சும்மா தானே இருக்க. புடி புடி. இது வேறையா? காணும். இவன் வேற இலவச செருப்பு மாதிரி கூடவே வரான். ஏய், நீ ஏன் வெங்காயத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்க? விடு அம்மா. ஏய், நம்ம வீடு தானே கையில. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. ஏய் இல்ல பரவாயில்ல, விடு. கையில பரவாயில்ல, கையில நம்ம வீடு தானே. நான் வெட்டுறேன். கையில் நான் இதை வந்துடுறேன். சாவி எங்க வச்ச? ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி. சாவிய பாத்தியாடி? என்னக்கா? அண்ணன் ரூம்ல தான் இருக்கோம். இரு, நானே போய் எடுத்து வேணாம் வேணாம், நீ போய் படிப்போ, நான் பாத்துக்கிறேன். எங்க போச்சு? அனு,
அண்ணி சொல்லு கயல். அண்ணி இதோ வந்துட்டேன். என்னம்மா? என்ன நீ ஸ்கூலுக்கு போயிருக்கிறதா சொன்னீங்க, இங்க இருக்கா? இல்ல கயல், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. காய்ச்சலா? என்ன நீ சொல்லவே இல்ல? ஆ? அனு மா இந்த கத்தி எப்படி அப்படியே உரிச்சிட்டு இந்த வந்துடுறேன். ஏய் அனு, கயலுக்கு எழில்னா எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு அணுவையும் பிடிக்கும் போல இருக்கே. பேசாம அணு வச்சே நம்ம கயல் கிட்ட க்ளோஸ் ஆகலாம் போலயே. ரூட் எடுத்துட வேண்டியதுதான். என்ன பண்ணுதுடா? உடம்பு சரியில்லையா என்ன? நான் நல்லாதான் இருக்கேன். நல்லாதான் இருக்கியா? இல்ல கயல், மாத்திரை கரைச்சு கொடுத்துருக்கேன், அதான் இப்ப பரவாயில்லன்னு சொல்றா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவா. சரி நீ வா கயல், அவ கொஞ்சம் தூங்கட்டும். நீ தூங்கு, சீக்கிரம் சரியாயிடும். சரியா? நல்லா தூங்கு. என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல. அண்ணி உங்களதான். இல்ல கயல், நான் எதுவும் மறைக்கல. சரி, நம்புறேன். மீனாட்சி கூச்சப்படாம ஆசானே, ஆசானே. ஏய் மீட்ரு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வா சாப்பிடலாம் வா. இல்ல நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சரி. அண்ணி ஆசா வரல? அவரும் நீ ஒன்னதானே போனீங்க? இல்ல நான் ஒரு வேலையா போயிட்டேன். ஆசா வீட்டுக்கு வரதா தானே சொன்னாரு. சரி நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். கேளுங்க.